Hi my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students, exercise 4.1 ல மீதி இருக்கிற sums தான் பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லா வீடியோஸோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். அது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும். உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அது கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோல தேர்ட் சம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஓகே, so two line segment AD and BC intersect at O. So two line segment. So line segment na AD and BC intersect at O. So center point O la வந்து intersect ஆகுது. Joining AB and DC we get two triangles. So AB join பண்றீங்க, DC join பண்றீங்க. So you are getting two triangles. So triangle AOB and triangle DOC are shown in the figure. So இங்க வந்து காமிச்சிருக்காங்க. Okay, next find angle A and angle B. So நீங்க angle A, angle B என்னன்னு சொல்லி நீங்க find பண்ணணும். Okay, fourth one solution. So first நம்ம வந்து diagram draw பண்ணிக்கலாமா? அவங்க என்ன சொல்லிருக்காங்க? AD and BC intersect at O. Line segment AD and BC. So first நம்ம AD draw பண்ணிக்கலாம். Next BC. So BC வந்து நம்ம draw பண்ணிக்கலாம். Okay. So intersect at O. Next என்ன கொடுத்திருக்காங்க? So first நம்ம வந்து name எழுதிக்கலாம். இது A, B, C, D. ஓகேவா? நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லிருக்காங்க? AB and DC ஜாயின் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. So join AB and DC. ஓகே, join. So join பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? triangle AOB and triangle DOC கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து triangle. So அதுல வந்து D வந்து 70 degree. ஓகே, C வந்து என்னது? 30 degree. ஓகே, 30 degree. அதுக்கப்புறம் AB நீங்க ஃபைண்ட் பண்ணணும். So 3x, next 2x. அவ்வளவுதான். So இதுதான் வந்து ஃபிகர். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? angle A, angle B. So angle A, angle B ஃபைண்ட் பண்ணணும். So first in triangle AOB. So triangle AOB and triangle DOC. Okay. So ரெண்டு triangle எடுக்கிறோம். அதுல வந்து angle AOB is equal to angle DOC. So angle AOB is equal to angle DOC. So yeah, vertically opposite angles are equal. So reason வந்து என்னது? Since vertically 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 opposite OPPOSITE opposite. So vertically opposite angles are equal. Angles 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 are ARER equal EQUAL. ஓகே, சோ அதனால நம்ம இது வந்து y-ன்னு எடுத்துக்கலாமா? இது வந்து நான் y-ன்னு எடுக்கிறேன். இதுவும் y, இதுவும் y. ஓகே, ரெண்டுமே ஈக்குவல். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சோ அது வந்து நான் y-ன்னு எடுக்கிறேன். ஓகே, சோ ஆங்கிள் AOB is equal to angle DOC is equal to y. ஓகே, சோ சென்டர்ல என்ன இருக்கோ அதுதான் வந்து ஆங்கிள். இங்க சென்டர்ல என்ன இருக்கு? O. சோ O. இங்க சென்டர்ல O இருக்கு. சோ O. இதோட வேல்யூ நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? y. சோ ஆங்கிள் AOB is equal to angle DOC is equal to y ன்னு சொல்லி எடுத்திருக்கோம். இப்ப நம்மளுக்கு 3 ஆங்கிள் கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். sum of 3 angles is equal to 180 degree. அதுதான ப்ராப்பர்ட்டி. So sum sum of 3 angles THRE, sum of 3 angles
sum of three angles of a triangle triangle sum of three angles of a triangle is equal to 180 degree. கரெக்டா? சோ இப்ப நம்மளுக்கு வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, சோ ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு, அதனால நம்ம ரெண்டுமே எடுத்து எழுதணும். ஆங்கிள் A பிளஸ் ஆங்கிள் B பிளஸ் ஆங்கிள் O, ஓகே, இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஓவும் எழுதலாம், இல்லனா ஆங்கிள் AOBயும் எழுதிக்கலாம். ஓகே, சோ நம்ம வந்து ஆங்கிள் ஏஓபின்னு எடுத்துக்கலாமா, ஏன்னா வைன் கொடுத்திருக்கோம். சோ ஆங்கிள் ஏஓபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டி பிளஸ் ஆங்கிள் சி பிளஸ் ஆங்கிள் டிஓசி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்ப நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆங்கிள் ஏ இஸ் 3x, சோ 3x பிளஸ் ஆங்கிள் பி 2x plus angle AOB வந்து y is equal to angle D 70 plus angle C 30 plus angle DOC வந்து y is equal to 180 degree. Okay, any doubt? So next இப்ப நம்ம add பண்ணலாம். 3x plus 2x, so 5x plus y is equal to 70 plus 30 100 degree plus y is equal to 180 degree. Okay, so இப்ப இந்த y இந்த சைடு கொண்டு வரலாமா? 5x equal to 100. so y இந்த சைடு வரும்போது மைனஸா சேஞ்ச் ஆகும். so 100 plus y minus y இது வந்து அப்படியே இருக்கட்டும். so இப்ப இங்க plus y minus y இருக்கு, இது கேன்சல் ஆயிரும். so 5x is equal to 100. okay, so x is equal to 100 by 5. so இந்த 5 கீழே வரும்போது டிவிஷனா சேஞ்ச் ஆகும். so 1 5 is 5, 2 5s are 10, 0. therefore x is equal to 20. so this is your answer. any doubt? x is equal to 20. இப்ப நம்மளுக்கு x வேல்யூ கிடைச்சிருச்சு. so x is equal to 20 degree. இப்ப நம்ம angle A ஃபைண்ட் பண்ணலாமா? so angle A is equal to என்ன கொடுத்திருக்காங்க? 3x. angle A வந்து 3x ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. so 3 into x value is 20 degree is equal to 60 degree. okay, next angle B. so angle B என்ன கொடுத்திருக்காங்க? angle B is equal to 2x is equal to 2 into 20 degree is equal to 2 2s are 4, 40 degree. so angle A and angle B நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. so அதுதான் ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. so this is your answer. any doubt? fifth one, observe the figure and find the value of. so நீங்க வந்து இத அப்சர்வ் பண்ணுங்க. நீங்க வந்து வேல்யூ angle ANGLES எல்லாமே ஃபைண்ட் பண்ணணும். so ஸ்டார் இதுல இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாமே நீங்க ஃபைண்ட் பண்ணணும். so fifth one என்ன நீங்க ஃபைண்ட் பண்ணணும்? angle A. so first நம்ம டயகிராம் டிரா பண்ணிக்கலாம். ஓகே, so first triangle, இது ஒரு ட்ரையாங்கிளா ப்ளூ கலர்ல டிரா பண்ணிருக்கேன். so இதுக்கு நேம் வந்து என்னது? EAG. ஓகேவா? next this is another triangle SLN. so இப்ப நீங்க எல்லாமே ஃபைண்ட் பண்ணணும். angle A plus angle N plus angle G plus angle L, angle L plus angle E. okay, angle E plus angle S. okay, இது எல்லாமே நீங்க ஃபைண்ட் பண்ணணும். so this is your diagram. okay, so இது ஒரு ட்ரையாங்கிளா ப்ளூ கலர்ல இருக்கிறது ஒரு ட்ரையாங்கிள். அப்போ ஒரு ட்ரையாங்கிள்ல எவ்வளவு வேல்யூ வரும்? எவ்வளவு டிகிரி வரும்? 180 டிகிரி. இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதுல எவ்வளவு வரும்? 180 டிகிரி. அப்ப எல்லாமே சேர்த்து எவ்வளவு வரும்? 360 டிகிரி. கரெக்டா? 180 டிகிரி பிளஸ் 180 டிகிரி 360 டிகிரி. அதுதான் வந்து ஆன்சர். ஓகே, பட் நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் வேணும். so solution
having two triangles. So we have two triangles. We have HAVE. We have two triangles. TRIANGLES. So we have two triangles. Triangle AGE and triangle SNL. Okay. So NLS. So we have two triangles AGE and NLS. Any doubt? Next, sum of three angles. So sum of three angles. Sum of three angles. Okay. So sum of three angles is equal to 180 degree. So this is your property, right? Now take triangle AGE. So now you have to take triangle AGE. For this you have to write that three angles. So இப்ப நீங்க triangle AGE எடுக்கிறீங்க, அதுக்கு நீங்க three angles எழுதுறீங்க. So angle A plus angle G plus angle E equal to 180 degree. So இது வந்து first equation. Okay. So first triangle angle A, angle G, angle E சொல்லி 180 degree அந்த property வந்து நீங்க implement பண்றீங்க. Next என்ன எடுக்கணும்? இன்னொரு triangle NLS. கரெக்டா? இப்ப இதுக்கு மறுபடியும் நீங்க ப்ராப்பர்ட்டி எழுதணும். angle N plus angle L plus angle S is equal to 180 degree. ஓகே ரைட். இப்ப இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? சோ நீங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே சப்ஸ்டியூட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரீங்க. கரெக்டா? சோ இது வந்து ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2. இப்ப ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஆட் பண்ணணும். சோ ஈக்குவேஷன் 1 பிளஸ் ஈக்குவேஷன் 2 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? angle A plus angle G plus angle E plus angle N plus angle L plus angle S add பண்றீங்க is equal to 180 degree plus 180 degree. add பண்ணீங்கன்னா என்ன வரும்? So 180 plus 180 180 180. So 0 6 8 plus 8 16 balance 1 மேல. So 360 degree 360 degree. That's all. Okay. So value is what? 360 degree. Therefore angle A plus angle G plus angle E plus angle N plus angle L plus angle S is equal to 360 degree. So this is your answer. So students 5th வந்துக்கு இந்த மாதிரி தான் நீங்க ஆன்சர் கொண்டு வரணும். நம்ம பார்த்த உடனே சொல்லிக்கலாம். இங்க ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. So வேல்யூ வேணும்னா 180 டிகிரி 180 டிகிரி ஆட் பண்ணீங்கன்னா 360 டிகிரி. பட் ஸ்டெப்ஸ் வேணும். ஸ்டெப்ஸ் இருந்தாதான் மார்க் கொடுப்பாங்க. So you have to write steps. ஸ்டூடெண்ட்ஸ் 4th one and 5th one கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. எல்லா வீடியோஸோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. So thanks for watching this video. Thank you so much. Bye.